இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். பாத்ரூம்ல எது மாதிரி கேமராஸ் வைக்கிறாங்கன்னா பல்ப்லயே வந்து என்னன்னா கேமராஸ் வந்து வைக்கிறாங்க. ஷவர்ஸ்ல வந்து கேமராஸ் வந்து வைக்கிறாங்க. சார்ஜர் கேமராஸ் இல்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது கேமரானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவு உங்களுக்கு கேமரா இருக்கும். ரெண்டாவது இது சார்ஜும் ஏறும். இங்க யூஎஸ்பி கேபிள் இருக்கு. இங்க போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ மெமரி கார்டு இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இது பிளக்ல நீங்க இன்சர்ட் பண்ண மட்டும் போதும். உடனே ரெக்கார்ட் ஆக இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அது போக இதுல வைஃபை மாடல் இருக்கு. வைஃபை மாடல் வந்து என்னன்னா இது போன்லயும் நீங்க பேர் பண்ணி உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நீங்க ஆப் மூலமாவும் பார்த்துக்கலாம். இந்த மெமரி கார்டு எடுத்து தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. லைவா நீங்க வந்து ஆப் மூலமா கூட பார்க்கலாம். அது மாதிரி கேமராஸ் இருக்கு. இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் கேமராஸ் வந்து வருது. ஸோ இங்க வந்து ஒரு ஷீட் வந்துடும். இது நம்ம ஷீட் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இதுல தான் கேமராஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். இங்க பின்னாடி யூஎஸ்பி போட்டு நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா பவர் பேங்க் மாதிரி நீங்க சார்ஜர் போட்டு எங்க வேணாலும் கையில வச்சு எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல கேமராஸ் இருக்குன்னே தெரியாது. இன்னொரு பக்கம் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேபிள் மேல அது மாதிரி இதை ஜஸ்ட் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆங்கிள் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டா அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே மெமரி கார்டுல ரெக்கார்ட் ஆயிடும். இது வைஃபைலையும் கனெக்ட் பண்ணி மொபைலையும் நீங்க லைவா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேமராஸ் இருக்கிறதே வந்து தெரியாது. இதெல்லாம் அஃபிஷியல் யூஸ்க்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த கேமராஸ் இது வந்து நாங்க டேபிள் கிளாக் கேமரா. ஸோ இதுலயும் கேமரா இருக்கிறது தெரியாது. இங்க தான் கேமரா இருக்கு. ஸோ கேமரா இருக்கிறது உங்களுக்கு இதுல வந்து தெரியாது. இது அதே மாதிரி தான் இதுவும் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நீங்க ரிமூவ் பண்ணி பேட்டரி போட்டு மெமரி கார்டு எல்லாமே இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் மேல மட்டும் நீங்க வச்சா போதும். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் கேமரா. இல்ல டைம் எல்லாமே உங்களுக்கு ஓடும். கேமரா எங்க இருக்குது ஆக்சுவலா? இதுல வந்து கேமரா பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இங்க வந்து கேமரா இருக்கு. கேமரா இருக்கிறதே இதுல தெரியாது. ஸோ ஸ்பை கேமராஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். கேமராஸ் இதுல இருக்கிறதே தெரியாது. ஸோ ரொம்ப குட்டியா கேமராஸ் வேணா இது சின்ன கேமராஸ் இருக்கு இல்ல மினி கேமரா ஜஸ்ட் எங்க வேணாலும் வைக்கலாம். இது இப்போ நிறைய பேர் கஸ்டமைஸ்டும் இது வந்து பண்றாங்க. இந்த குட்டி கேமராஸ் வாங்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல கரெக்டா கட் பண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க. போட்டோ ஃப்ரேம்ல கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி கேமராஸும் இது எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்க இதை வந்து அதுல வச்சு நீங்க கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை இது தேவையில்லை. இது பேட்டரி தான். நம்ம வாட்சுக்கு போடுறோம்ல அந்த பேட்டரி தான் இது. அதுலயே உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராஸ் இப்போ ஜாஸ்தி வந்து போயிட்டு இருக்கு. இதுல கேமரா இருக்கிறது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. மொத்த கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து லேட்டஸ்ட் கேமரா. ட்ரை பண்றதுல எங்க கேமரா இருக்கும் ட்ரை பண்ண. இதுல வந்து கேமரா இருக்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவுல இருக்கு அந்த ரெண்டு அதுவா? ஸோ இதில் வந்து கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல இல்லை இங்கே மேலே இருக்கு. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேலே இருக்கு. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். கேமராஸ் இருக்கு என்பதை ஐடென்டிஃபை பண்றது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நீங்க இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். இப்போ எங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செலக்டட் மாடல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். இது ஒன்லி ஃபார் போலீஸ் அண்ட் டிடெக்டிவ்க்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அது மாதிரி கேமராஸ் வச்சு. இது யாருக்கெல்லாம் செல் பண்ணுவீங்க, யார் செல் பண்ண மாட்டீங்க? ஸோ இது ஒன்லி ஃபார் நாங்கள் போலீஸ் அண்ட் டிடெக்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஸ்பை கேமராஸ் நம்ம வந்து செல் பண்ணுறோம். ஸோ நார்மல் எண்ட் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ஸ்பை கேமரா செல் பண்ணுறதில்ல. இன்கேஸ் அவங்க ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் எங்கிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு என்ஓசி லெட்டர், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் லெட்டர் வாங்கி என் கையில் கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் கேமரா செல் பண்ணுவோம்.